நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கும் பிரதமர் மோடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் அதே நேரம் ஓபிஎஸ்ஐ சந்திக்க வாய்ப்பில்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் உடன் ஏன் சந்திப்பு இல்லை என்பதற்கு பாஜக ஒரு விளக்கத்தை சொல்ல மோடிக்கு அப்படி என்ன நெருக்கடி? பழனிசாமிக்கு எஸ் சொல்லி பன்னீர்செல்வத்திற்கு நோ சொல்ல காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. முதற்கட்டமாக தூத்துக்குடியில் வந்து இறங்கிய அவர் தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதே நேரம் வரும்போதெல்லாம் வழக்கமாக தொடங்குவது போல வணக்கம் என்று தமிழிலேயே பேசி உரையை தொடங்கினார். நிகழ்ச்சி முடிந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் பிரதமர் அங்கிருக்கும் நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்குகிறார். தொடர்ந்து நாளை காலை 11 மணி அளவில் திருச்சியிலிருந்து விமான நிலையம் சென்று தனி ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற இருக்கும் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கிறார். திட்டம் இவ்வாறாக இருக்க, தூத்துக்குடியிலிருந்து திருச்சி செல்லும் பிரதமர் மோடி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். பிரதமரின் தமிழக பயணம் குறித்து திட்டமிட்ட போதே இபிஎஸ் உடன் சந்திப்பு நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆம், தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக மனக்கசப்புக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து மீண்டும் கூட்டணி சேர்ந்துள்ளது. இப்படியாக என்டிஏ கூட்டணி மீண்டும் சேர்ந்த பிறகு முதல் முறையாக தமிழகத்திற்கு விசிட் அடித்திருக்கும் பிரதமர் மோடி அதிமுகவின் தலைமையை சந்தித்து பேசுகிறார். இவர்களது இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் சந்திக்க விளைகிறேன் என்று கடிதம் எழுதிய பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆம், தமிழக அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டிருக்கும் பன்னீர்செல்வம் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவெடுக்கும் தருணத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். இதற்காக பிரதமர் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதிய அவர் தமிழக பயணத்தில் வரவேற்கவும் வழி அனுப்பவும் அனுமதி கொடுக்க வேண்டும், அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்று கேட்டிருந்தார். எனினும் பிரதமரின் அலுவலக வட்டாரத்தில் இருந்து அதற்கான அனுமதி கிடைத்ததாக தெரியவில்லை. இதனை பாஜக எம்எல்ஏ காந்தியும் உறுதி செய்துள்ளார். ஆம், ஓபிஎஸ்ஐ சந்திக்க பிரதமர் நேரம் ஒதுக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரதமருக்கு வேலை நெருக்கடி அதிகம் இருப்பதால் அவரால் சிலரை சந்திக்க நேரம் ஒதுக்க முடியவில்லை என நினைக்கிறேன் என்று கூறி முடித்தார். ஒரு பக்கம் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைமையாகி இருக்கும் பன்னீர்செல்வத்தை சந்திக்கும் மோடி, ஒரு பக்கம் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைமையாகி இருக்கும் பழனிசாமியை சந்திக்கும் மோடி பன்னீர்செல்வத்தை சந்திக்காதது ஏன் என்பது குறித்தும் அரசியல் பின்னணி குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். சார், தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி இபிஎஸ் அவர்களை சந்திச்சு பேசுறாரு. அதே நேரம் கடிதம் கொடுத்தும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுக்கிறாரு, சந்திக்க வாய்ப்பு இல்லை. அவர் போடும் திட்டம் என்னமா சார் எடுத்துக்கலாம்? மோடி 2014 இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 41 தடவை வந்திருக்காரு. 2021 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இது 18வது தடவை வர்றாரு. இந்த காலகட்டங்களில் பல தடவை ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரையும் சந்திச்சிருக்காரு. ஒரு சில போது ஒருத்தரை மட்டும் சந்திக்கிறாரு, ஒருத்தரை சந்திக்காத போயிருக்காரு, 2 பேரையுமே சந்திக்காத போயிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த காலத்துல. ஸோ அடிப்படையில விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி இபிஎஸ் அவர் சந்திக்கிறதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுல பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமை தாங்குற கட்சி அஇஅதிமுக. ஸோ அவர் அதோடைய பொதுச் செயலாளர் அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது மோடி அதை தவிர்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் கொடுத்தானோம். அது தவிர அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த கூட்டணி அமைஞ்சா கூட அவங்களுக்குள்ள பல முரண்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சின்னு பாஜக தரப்புல அமித்ஷா சொல்றாரு, பாஜக பங்கு பெறும் ஆட்சின்றாரு. ஒரு இபிஎஸ் சொல்றாரு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்ன்றாரு. அது மட்டும் இல்லாம ஆட்சிய பங்கெல்லாம் கிடையாதுன்றாரு. ஸோ இந்த 2 பேருக்கும் நடுவில் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால பயணம் போய் கொண்டிருக்கிற தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பயணம் போய் கொண்டிருக்கிற எடப்பாடிக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுக்கு பதில் சொல்றதே அவருக்கு பெரிய வேலையா இருக்கு. அதனால அந்த குழப்பத்திலேயே அவர் என்ன பண்றாரு, சிபிஎம் கூட்டணி கிடைக்கிறாரு, சிபிஐ கூட்டணி கிடைக்கிறாரு, திருமாவை கூட்டணி கிடைக்கிறாரு, தாவேகாவை கூட்டணி கிடைக்கிறாரு. இது மாதிரி பாஜகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் கூட்டணி அமைக்கிறாரு. பாஜகவோட பயணம் பண்றவரு, பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கவரு, பாஜகவுக்கு நேர் எதிராக கருத்து வச்சிருக்கிறவங்கள கூட்டணி அமைக்கிறது பாஜக அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர் நினைச்சு பார்க்கல. இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணியில் இருக்கும் போதே பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கிற கட்சிகளை கூட்டணி கிடைக்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அது நிச்சயமா எடப்பாடி இந்த போக்கு பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லா தன்மையை ஏற்படுத்தியிருக்கும் எடப்பாடி மேல. இது இவருக்கு எடப்பாடிக்கு பாஜக தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாஜகவுக்கும் எடப்பாடி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க எங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது சிபிஎம்முக்கு சிபிஐக்கு அழைப்பு விடுக்கிறீங்க, உங்க
உங்களுடைய உண்மையான நோக்கம் தான் என்ன அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கும் வந்து நீங்க வந்து பாஜக பங்கு பெறும் ஆட்சி, கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் இவருக்கு இருக்கு, ஆவல் இருக்கு, அது மாதிரி அவருக்கு நோக்கமும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பிரதமர்கிட்ட இவங்க இந்த விஷயங்கள் வந்து பிரதமர் சந்திப்பின் போது பேசப்படுமானா, பிரதமர் வந்து அவ்வளவு மைனூட்டா டீட்டெயிலா வந்து இவங்க கிட்ட இதை பத்தி பேசுவாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இவங்க கொடுக்குற ஏதாவது மெமோரண்டம் மாதிரி மனு மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுப்பாரே தவிர அவர் டீட்டெயிலா வந்து பேசுவாரா அப்படின்னு இந்த தமிழக அரசியலோட நுட்பமான விஷயங்களை வந்து அவர் இவங்க கிட்ட பேசுவாரான்னு, எடப்பாடி கிட்ட பேசுவாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அது ஒருவேளை அமித்ஷாட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் தான் என்னுடைய கருத்து. அந்த அளவுல ஏன்னா பிரதமர் வந்து நாளைக்கு பப்ளிக் மீட்டிங்ல பேசினால ஏதாவது பேசுவார்னு எதிர்பார்க்கலாம். பப்ளிக் மீட்டிங்லயும் பேசல அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் அவர் பேச மாட்டாரு, பத்திரிகையாளையும் சந்திக்க மாட்டாரு. அப்போ எப்படி அவர் தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ அமித்ஷா தான் தெளிவுபடுத்தணும். அவர் ஏதாவது பேட்டி கொடுக்கும்போதோ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர் தான் தெளிவுபடுத்தணும். சார் இந்த இடத்துல ஒரு ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து அவரை தொடர்ந்து பாஜக நம்பி இருந்தாரு 2017 இருந்து. அவர் என்டிஏல இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் இருக்காரா அப்படின்னா வந்து அதை வந்து இபிஎஸ் வந்து அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. ஸோ அவர் இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவருக்கு டெஸ்பிரேட்டா ரொம்ப விரக்தியா இருக்காரு. அவர் அதிமுகல உள்ள சேர்க்க மாட்டேங்கிறார் இபிஎஸ் ஒரு பக்கம் அது விஷயங்கள் இருந்தா கூட என்டிஏலயே அவர் இருக்காரா இல்லையான்றது சந்தேகமா இருக்கு. ஸோ அவர் வந்து பாஜகவை நம்பி கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் வந்து இப்படியே போக்கிட்டாரு. ஸோ அதனால அவர் தனக்குன்னு எந்த பிளானும் வச்சுக்காம பாஜகவை நம்பி இருந்ததுனால கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அரசியல்ல வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்காரு. ஸோ கடைசியா ஒரு சந்தர்ப்பத்துல பாஜக நமக்கு என்னதான் பண்ண போகுதுன்னு தன்னுடைய குறைகளை வந்து பிரதமர்கிட்ட சொல்லலான்னு நீங்க வழி அனுப்பும் போதோ, நீங்க வரும்போதோ அல்லது நீங்க போகும்போதோ உங்களை வரவேற்கிறதுக்கும் உங்களை விடை கொடுக்கறதுக்குமான வாய்ப்பு, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க, அது வாழ்க்கையில் பெரும் பாக்கியமாக்குறதுன்னு லெட்டர் எழுதினாரு. கடைசியில ஒரு ஓபிஎஸ் சந்திக்கலன்ற போது நிச்சயமாக இது ஒரு பெரிய மன வருத்தத்தை வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு ஏற்படுத்திருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஒரு சந்திப்பு தான் அவர் கேட்டார். வரவேற்கிறதுக்கு சமயத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க சந்திக்கிறதுன்னு கேட்கிறாரு. உங்களை நம்பி இத்தனை வருஷம் உங்க கூடயே இருக்காரு அவரு. நீங்க சொல்லி அவர் ஈரோடு எலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட கிழக்கு இடைத்தேர்தலில் கூட போட்டி போடல அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து நீங்க சொல்லிதான் வந்து 2017 வந்து அதிமுக மந்திரி சபையிலேயே சேர்ந்தேன்னு ஓபிஎஸ் சொன்னாரு. ஸோ அந்த காலகட்டத்திலே உங்க கூட ஒரு லாயலா இருக்கிறவருக்கு நீங்க அவர் என்டிஏல இருக்காரான்னு கூட கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னீங்க. ஏன்னா எடப்பாடி ஏதாவது வருத்தப்படுவாரோ, அவருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்தா, இல்ல அவர் என்டிஏல இருக்காரு சொன்னா அவர் வருத்தப்படுவாரோன்னு உங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு. ஸோ இந்த தயக்கம் வந்து என்னன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. அதுவும் ஓபிஎஸ் அவங்க சமூகத்து ஆட்களும் அந்த அசோசியேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அதிமுகல தான் எங்க ஆட்களை ஓரம் கட்டி ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, பிரதமரோட அவருக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த ஓபிஎஸ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேன்றார் அப்படின்ற மாதிரியான ஒரு சமூகத்துல இருக்கிற அந்த தலைவர்கள்லாம் வந்து சங்க தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இதை வந்து பாஜக உணரணும். அது சந்திக்கிறது என்ன இருக்கு, சந்திச்சா இபிஎஸ் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு அவர் நினைக்கணும். அது சந்திக்கிறத அவாய்ட் பண்றதுன்றது வந்து அவரை நம்பி இருக்கிற ஓபிஎஸ்க்கு அது ஒரு சரியான ஏற்புடைய ஒரு விஷயம் ஆகாது என்பது என் கருத்து. இனிமே வந்து ஓபிஎஸ் வந்து அவருடைய பாதையை வந்து அவர் தான் வந்து தெளிவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து.